ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்மளுக்கு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கேண்டில் தான் கொடுத்துருக்கு டாலரில். ஒரு அப்சைட்டில் எடுத்துகிட்டு டவுன் சைட் ட்ராவலாக இருக்குது. பட் வந்து இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கேப் வந்து இன்னும் ஃபில் பண்ணல. ஸோ அது ஒன்று தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எடுத்து டேட் பண்ணிடுறேன். வீக் ஓப்பன் மட்டும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பனிங் எப்படி ஓப்பனாக இருக்குன்னு பாருங்கள். ஓப்பனிங் அரவுண்ட் டிஸ்கவுண்ட்ஸு. ஸோ ஈக்குலிபிரியம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் தான் பார்க்க போகிறோம். எதுக்கு செல்லிங் பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ் வந்து எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு கீழே வந்து லிஃப்டே இல்லை. ஸோ இங்கேருந்து பையர்ஸ் மேலே இதுக்கு மேலே இந்த டேக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல. அப்போது இந்த பையர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி இந்த கேப் இருக்கு இல்லையா, பை மந்த்லியும் அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நேற்றும் அனலைசிஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 50% அப்புறம் போனதுக்கப்புறம் ஏதாச்சும் ரிவர்சல் கிடச்சிதுன்னா இங்கே வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஸோ 1 ஹவரில் ட்ராப் இன் பண்ணுறேன். 1 ஹவரில் ஸோ என்ன லெவல்ஸ் தெரியுது, இந்த லெவல்ஸ் தெரியுது. இங்கே இருக்கு இல்லைங்களா, இது ஒரு ஐஆரில் மார்க் பண்ணுறேன். ஸோ 1 ஹவரில் இதுக்கு மேலே போயிட்டு ஏதாச்சும் வீக் ஓப்பன் ரிஜெக்ஷன் கிடச்சிதுன்னா நம்ம டவுன் சைட் டார்கெட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ டாலரில் கொஞ்சம் வீக்காக இருக்கும் நம்ம இன்றைக்கி. ஸோ எப்போவுமே நம்ம இது பார்க்கலாம், யூஎஸ்டி பேர்ஸ் பார்ப்போம். அதில் நம்ம இது பார்த்துட்டு பார்க்கலாம், பிடிசி பார்த்துட்டு பார்க்கலாம். ஸோ பிடிசி எப்படி இருக்குது, ஸோ வீக்கில் பார்க்கலாம். வீக்லி பார்த்தீங்கன்னா வீக் லோஸை எடுத்துகிட்டு உள்ளே வந்திருக்கு. 4 ஹவர்ஸில் பார்ப்போம். 4 ஹவர்ஸில் ஒரு க்ளோஸ் எதுவும் இல்லை. 4 ஹவர்ஸில் உள்ள சரி 1 ஹவரில் பார்க்கலாம். ஸோ 1 ஹவரில் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. முன்னாடி சொல்லியிருந்தோம் இந்த ஒரு 1 ஹவரோட ஹைக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது எடுத்துகிட்டு ப்ராமினெண்ட்டாக கீழே க்ளோஸ் வைக்கல. ஸோ அப்போ வந்து இந்த ஹை வந்து திருப்பியும் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டே வைஸ் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. இங்கே ஒரு மேலே ஃபீஜ் இருக்கு இல்லைங்களா, அதை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இந்த அப்ரோஸ் கேண்டில் இருக்குது, இந்த க்ரீன் கலர் அப்ரோஸ் கேண்டில் இருக்குங்களா, அங்கே அது வரைக்கும் நம்ம வந்து டார்கெட்ஸ் பார்க்கலாம் பையிங்கில் இருந்தோம்னா. ஸோ 1 ஹவரில் கீழேருந்து நம்ம லிக்விடிட்டி கிடைக்கும். அப்போ தான் நம்ம அப்சைட் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இந்த ஜோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, மேலே ஒரு விக்கு வச்சு க்ளோஸ் வச்சு இல்லையா, இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம அப்சைட் டார்கெட்டாக இந்த ஜோன்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது, வீக் ஓப்பன் வந்து மார்க் பண்ணுறேன். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வருது. சரிங்களா. இன்றைக்கி நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணிங்கன்னா கூட ட்ரேடிங் அரௌண்ட் ப்ரீமியம் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ கொஞ்சம் கீழே ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே வந்தாலே ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் லெவலாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்சைட் பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே வந்துட்டு இந்த ஜோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 ரெட் கேண்டில்ஸ் இந்த ஜோன்ஸ்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு நல்ல பையாக இருக்கும். ஸோ இதில் டேட் பண்ணிடலாம். ஸோ இது கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ஸ் கீழேருந்து வந்துட்டு ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஒரு ரவுண்ட் நம்பர்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 78,000 ஃபஸ்ட் லெவல்ஸ் ஆகும், 78,500 செகண்ட் லெவல்ஸ் ஆகும். நம்ம டார்கெட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ ஓகே, இத்தீரியம் பார்க்கலாம். இத்தீரியம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, சேம் பிடிசி மாதிரி தான். ப்ரீவியஸ் வீக் லோ எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓப்பனிங் அரௌண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரீவியஸ் வீக் கன்சிடர் பண்ணுவது. இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆயிருக்கு, இன்றைக்கி ஒரு ஈக்குலிபிரியத்தில் தான் ஓப்பன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நியர் ஈக்குலிபிரியம் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது டீப்பராக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஓப்பனிங் ப்ரைஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு ரிவர்சல் ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு கீழே ஏதாச்சும் ரிவர்சல் கிடச்சுன்னா பெட்டரான இதுவாக இருக்கும். ஸோ நியரஸ்ட் லிக்விடிட்டியாக இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். இது ஒரு லிக்விடிட்டி, 1 ஹவர் லிக்விடிட்டி மார்க் பண்ணுறேன். ஸோ 5 மினிட்ஸில் ஏதாச்சும் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா அப்சைட் ட்ராவல் பண்ண பாருங்கள். ஸோ இப்போவே நல்ல ஜோன்ஸ் தான், நல்ல ரிட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இந்த லோஸ் எடுத்துகிட்டு தான் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இது டபுள் டாப் வந்து ஈஸியாகவே எடுக்க சான்சஸ் இருக்குது இத்தீரியம் பொறுத்த வரைக்கும். ஸோ கோல்டு பார்க்கலாம். கோல்டு யூட்டன் போடுது. ஓகே, கோல்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சிஆர்டி பாடுபடி இந்த லோஸ் இருக்குங்களா, ப்ரீவியஸ் டேஸ் லோஸ் எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ட்ராவல் இது பண்ணுவோம், ஆன்டிசிபேட் பண்ணுவோம். இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, இதை வீக்காக கன்சிடர் பண்ணி இதுக்கு மேலே ஏதாச்சும் லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா அதை டார்கெட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ ப்ரீமியமாக ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஆஃப்டர் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸில் போனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண நல்ல ஜோன்ஸில் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன் ஐஆர்எல்லாம். ஸோ இதுக்கு கீழே ஏதாச்சும் மனிப்புலேஷன் நடந்துச்சுன்னா அப்சைட் டே ஹைஸ் ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ்க்கு மேலே டார்கெட் பண்ணலாம். சரிங்களா. கோல்டில் வந்து சிம்பிளாக ட்ரேட் தான் இருக்க போகுது, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இங்கே ஃபேர் வேல்யூ கேப்பு, இங்கே ஒரு இன்னொரு இன்வெர்டட் ஃபேர் வேல்யூ கேப், ரெண்டுமே சேர்த்தா கூட இங்கே ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் ஜோனாக இருக்கும்.
ஸோ ஹவர்லி டைம் ஃப்ரேம் பாருங்கள், நல்லா புல்லிஷ் சைன் கொடுத்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். இல்லை இந்த ஏஷியன் செஷனுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் லண்டன் செஷனில் ஏதாச்சும் ஒரு மணிப்புலேஷன் நடந்துச்சுன்னா, இந்த டவுன் சைடில் இது கீழே நடந்துச்சுன்னா திருப்பி அப் சைட் தான் ட்ராவல் பண்ணும். சில்வர் பார்த்துடலாம், சில்வர் எப்படி போகுது. சில்வர் கிளியர் பண்ணிடலாம் எல்லாமே. சில்வர் ஓப்பனிங் ஆரம் ப்ரீமியம். கோல்டில் ப்ரீவியஸ் டேஸ் லோஸ் எடுத்துகிட்டு வந்துச்சு, இந்த டேஸோட லோஸ் எடுத்துகிட்டு வந்துச்சு. சில்வரில் லோ எடுக்கலை, பட் மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது. க்ரீன் கேண்டில் இருந்தாலும் நம்ம ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் வரைக்கும் போனதுக்கப்புறம் பையிங் பார்க்கலாம் சில்வரில். ஸோ இந்த இருக்குங்களா, இந்த ப்ரைஸ், இந்த புல்லிஷ் கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸை ஒரு லிக்விடிட்டியாக மார்க் பண்ணுறேன் யாரும். ஸோ இந்த ஜோன்ஸ் இருக்குங்களா, இது கீழே போச்சுன்னா பை பண்ணலாம். நல்ல ஜோன்ஸாக இருக்குது. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த ஜோன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கான ஜோன்ஸாக இருக்கும். ஓகே, நல்ல ஜோன்ஸ் தான். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த நியூயார்க் செஷனோட லோஸில் ஏதாச்சும் ரிவர்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ யூரோக்கு போவோம். யூரோ எப்படி போய்ட்டுருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இதெல்லாம் இடத்துல பார்த்துருந்தோம், மந்த்து டே ஓபிஸ்லாம் மார்க் பண்ணிருந்தோம். கரெக்டாக அந்த டேக் ஆகிட்டு தான் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு, நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி நார்மலாக ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். இது வீக் ஓப்பனாக இருக்கட்டும், லாக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கோல்டு மாதிரி தான், சிஆர்டி மாடல் படி லோஸ் எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டார்கெட் அப்சைட் டார்கெட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும்போது மணிப்புலேஷன்ஸ் நல்லா நடக்கும் டவுன் சைடில். கீழே டவுன் சைடில் ஏதாச்சும் மணிப்புலேஷன் நடந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸை டார்கெட் பண்ணலாம். ப்ரீவியஸ் டேஸ்னால் இந்த ரெட் கேண்டில் இருக்குங்களா, இதுக்கு மேலே ஒரு எஃபிஜி இருக்கும். ஸோ அது வரைக்குமே டார்கெட் பண்ணலாம். பெரிய பெரிய லெவல்ஸ் தான் தெரியுது பாருங்க. ஓகே, ஸோ கீழே ஏதாச்சும் ஒரு குட் மணிப்புலேஷன்ஸ் நடந்துச்சுன்னா ஓகே கேன்சல். 5 மினிட்ஸில் பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராப்ளம் லெவல்ஸ் கீழே இருக்குது. இந்த வீக் இருக்கு இல்லைங்களா, ஸ்மால் வீக் அது கீழே இருக்கும். இது நல்ல ஜோன்ஸ் தான் இருக்குது. ஸோ வீக் ஓப்பன் கிட்ட வரைக்கும் பார்க்க, வீக் ஓப்பன் கீழே கூட ஜோன்ஸ் இருக்குது. 15 மினிட்ஸில் பார்க்கலாம். ஓகே, 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டில் இல்லைங்களா, இந்த ஹியூஜ் விக்லி கேண்டில் அதுக்கு கீழே ஒரு ஐஆர்எல் மார்க் பண்ணுறாங்க. ஸோ நல்லா டீப்பாக ரீட்ரேஸ் ஆனதுக்கப்புறமே பையிங் பார்க்கலாம். அக்ரெசிவாக இருக்க வேணாம். ஸோ அதை நம்மளுக்கு வந்து ஒரு டிசிப்ளினாக ட்ரேடு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஜிபிபி பாருங்கள், ஜிபிபி எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஜிபிபி ப்ரீவியஸ் டேஸ் லோஸ் எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ மேலே எடுத்துருக்கு. ஸோ யூரோ மாதிரி அந்தளவுக்கு ஹை கான்ஃபிடன்ஸ் இல்லை, இருந்தாலும் ஒரு அப்சைட் மூமெண்ட்டே பார்க்கலாம் கீழே வந்ததுக்கப்புறம். ஸோ இதில் நல்லா மணிப்புலேஷன் நடக்குதுன்னு பாருங்கள் பேரிஸில். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளானிங் அதுக்கேற்றபடி பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, இந்த ஒரு லெவல் தான் தெரியுது. லாஸ்ட் புல்லிஷ் கேண்டில் இது தான், இந்த லோ இருக்குது. இந்த லோவுக்கு கீழே 1 ஹவரில் மார்க் பண்ணியிருக்கேன். 1 ஹவருக்கு இந்த லோவுக்கு கீழே மணிப்புலேஷன் நடந்ததுன்னா ஹையரைஸ் டார்கெட் பண்ணலாம். ஹையர்ஸ் மீன்ஸ் ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ்க்கு மேலே ஒரு டார்கெட் வச்சுக்கணும். ஸோ ஆடு பார்ப்போம், ஆடு எப்படி போகுது. ஸோ ஆடு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோஸ் பார்த்தீங்களா, இந்த புல்லிஷ் கேண்டில் லோஸ் எல்லாமே எடுத்துருக்கு. இந்த புல்லிஷ் கேண்டில் சாரி இந்த புல்லிஷ் கேண்டில் லோஸை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி இங்கே இது வச்சுருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் ரைட்ஸ் இன்சைட் கேண்டில் தான். ஸோ யூஎஸ்டி பேஸில் நம்ம கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், ஓப்பனிங் அரௌண்ட் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பையிங் பார்க்கலாம். ஸோ டிமாண்ட் ஜோன்ஸாக இந்த 2 கேண்டில் இல்லைங்களா, இது மார்க் பண்ணுறோம். ஹைஸ் வேணாம் இங்கே. ஸோ இந்த மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ சீரியஸாக டவுன் க்ளோஸ் கேண்டில் இல்லைங்களா, இங்கேருந்து எனக்கு ரிவர்சல் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி ஆட்டில் நல்லா டீப்பராக தான் போகும். இங்கேருந்து வருதான்னு பாருங்கள், இல்லைன்னா மோஸ்ட்லி இங்கேருந்து ரிவர்சல் ஆகிடணும் இந்த ஜோன்ஸ்லேருந்து. அப்படி ஆகலைன்னா இங்கே இருக்குங்க, அதுக்கு கீழே மணிப்புலேஷன் நடந்துட்டு திருப்பி மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா திருப்பி அப்சைட் தான் ட்ராவல் பண்ணும். கீழே வருமாங்கிறது டவுட்டு தான். ஸோ மோஸ்ட்லி இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 1 ஹவரில் கீழே போய்ட்டு ஏதாச்சும் விக்கு இல்லை வந்து இங்கே க்ளோஸ் ஆகிட்டு 5 மினிட்ஸில் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் இருந்ததுன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக ஓப்பனிங் ப்ரைஸ் ஆகும். செகண்ட் டார்கெட் ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸை வைக்கலாம். என்சிடி எப்படி போகுது, என்சிடி பவுச்சர் விக்ஸ் வச்சுருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் டிசிஷன் தான். ஆடும் சரி என்சிடியும் சரி ரெண்டுமே வந்து இன்சைட் கேண்டில்ஸ்னால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே,
அப்போ நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த ஜோன்ஸ் ரொம்ப பெரிய ஜோன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிரேக் வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஜோன்ஸ். ஸோ ஓகே, இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். லாஸ்ட் புல்லிஷ் கேண்டில் பிஃபோர் பிரேக்கிங் திஸ் லோ, இந்த லோ ப்ரோக் பண்ணுறதுக்கு தேவையான புல்லிஷ் கேண்டில் இது தான். ஸோ இதுக்கு கீழே தான் ஒரு 1 ஹவரில் கீழே, இதுக்கு கீழே மேனிப்புலேஷன்ஸ் நடந்துச்சுன்னா ஹையர் ஹைஸ் டார்கெட் பண்ணலாம். நெஞ்சில் யூரோ ஜேபிஒய் எப்படி போகுது ஓகே பார்ப்போம். ஸோ கீழே விற்க வச்சு க்ளோஸ் மேனேஜ் இருக்குது. ஸோ சைட்வேஸ் தான் போட்டுட்ருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் இந்த வீக்குக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி டார்கெட் பண்ண பிறகு வீக் ஓப்பன்லேருந்து நல்ல ரிவர்சல் கிடச்சிது. சாரி வீக். ஸோ இந்த டே இருக்கு இல்லையா, இந்த டேஸ்க்கு லோஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தோம், பட் லோஸ் எடுக்கவே இல்லை. அதனால ஒரு லிக்விடிட்டி மார்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ டேஸ் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். டேஸ் ஓப்பனிங் அரௌண்ட் ப்ரீமியமில் ஓப்பன் ஆச்சுன்னா டிஸ்கவுண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பை பார்க்கலாம். இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஹேமர் கேண்டில் மாதிரி வந்திருக்கு. இருந்தாலுமே இன்டர்னலாக ஏதாச்சும் ஒரு இது இருக்கான்னு பாருங்கள். இன்டர்னலாக இந்த ஜோன்ஸ் தான் லாஸ்ட்டாக மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. லாஸ்ட் புல்லிஷ் கேண்டில் க்ளோசிங் அபவ். ஸோ இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே தான் மேனிப்புலேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு யூரோவில் பையில் தான் இருக்க யூரோ ஜேபிஒயில். ஸோ இங்கே ஜேபிஒய் எப்படி போகுது? ஜேபிஒய் ட்ரேடிங் அரௌண்ட் ப்ரீமியம். ஸோ ஒரு ட்ரிப்பான ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நல்லாயிருக்கும். சின்ஸ் நம்ம வந்து யூஎஸ்டி ஜிபிபி யூரோ ரெண்டுத்துலேயும் வந்து பைஸை இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம இந்த விஷயத்தை வந்து ஜேபிஒய் பேர்ஸ்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது பிகாஸ் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு இன்டிமேட் பண்ணுது. யூரோவும் சரி ஜிபிபியும் சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால ஒரு இன்டர்னல் ஒரு லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் ஹையர் ரேட் டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். 213 லெவல்ஸ். இது கீழே ஒரு 1 ஹவரில் மேனிப்புலேஷன் நடந்ததுன்னா பெட்டரான ஜோன்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது கீழே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கூட இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இது கீழே வந்துச்சுன்னா பை பண்ணால் பெட்டரான பையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து கொஞ்சம் செல்லிங் வந்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணால் பெட்டரான பையாக இருக்கும். ஸோ இதுவும் யூரோ யூஎஸ்டியும் யூரோ ஜேபியும் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. யூரோவும் ஜிபிவியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்றது. ஸோ யூஎஸ்டி பேர்ஸ் பார்ப்போம். யூஎஸ்டி ஜேபிஒய் பேரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். ப்ரீவியஸ் டேஸ் லோஸ் எடுத்திருக்கு. ஓப்பனிங் அட் ஈக்விலிபிரியம். சின்ஸ் நம்ம வந்து டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருந்தோம், இது இருக்கும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். வீக்காக கன்சிடர் பண்ணதுனால ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய்லேயும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்க போகிறோம். ஸோ இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன் எஃப்ஐஜியாக. ஸோ 15 மினிட்ஸில் ட்ராப் இன் பண்ணி பார்க்கலாம். அதை ரிஃபைன் பண்ண முடியுதுன்ட்டு ரிஃபைன்மெண்ட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே போச்சுன்னா இந்த ஜோன்ஸ்க்கு மேலே போச்சுன்னா நல்ல ஜோன்ஸாக இருக்கும். இங்கே இந்த ரிவர்சல் ஆச்சுன்னா நல்ல ரிவர்சல். பட் யூஎஸ்டி பேர்ஸ் யூஎஸ்டி ஜேபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டரான இதுவாக இருக்கும். எனக்கு லாட் ஆஃப் வீக்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே ஒரு வீக்கு இது ஒரு வீக்கு. ஸோ மோஸ்ட்லி இதில் ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணால் நல்லதாக இருக்கும். ஸோ வேறு எதுலையாச்சும் இது இருக்கணும். யூஎஸ் ஆயில் கொஞ்சம் மேலே போய்ட்டு செல் ஆகும்னு பார்த்தோம், பட் அதுக்கு முன்னாடி செல்லிங் கொடுத்துருச்சு. பட் பாருங்கள் இந்த லோ இருக்குல்லையா 1 ஹவரில் இது பிரேக் வைக்காமல் வீக்கு மட்டும் வச்சுருக்கு. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம ஸ்ட்ராங்கான கான்ஃபிடன்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஓகே, ப்ரீவியஸ் டேஸ் ரெட் கேண்டில் நான் ஓப்பனிங் அரௌண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரீவியஸ் டேஸ் லோஸ் எடுத்துகிட்டு வருது. 1 ஹவரில் பாருங்கள். ஓகே, 1 ஹவரில் பார்த்தோம்னா இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறதுன்னு பாருங்கள். இந்த புல்லிஷ் எஃப்இஜி இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா மோஸ்ட் ப்ராபபிள் டார்கெட் இந்த ஜோன்ஸாக தான் இருக்கும். இந்த ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேப் இது நல்ல ஜோன்ஸாக இருக்குது. ஸோ யூஎஸ்ஐயில் நம்ம செல்லிங்கில் இருக்க மாட்டோம். ஃபஸ்ட் ஆஃப் பை, அதுக்கப்புறம் வேணால் செல் பண்ணலாம் 50% போனதுக்கப்புறம். சரி ஓகே, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் நேற்றோட இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நிறைய வியூஸ் வருது, பட் லைக்ஸ் மட்டும் கம்மியாக வருது. ஸோ பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஆல்.